സാറിന്റെ പടങ്ങൾ കാണുമ്പോൾ ആസ് ആൻ ഓഡിയൻസ് ഫീൽ ചെയ്യുന്നത് സിനിമ ഈസ് നോട്ട് ഓൺലി അബൌട്ട് എന്റർടൈൻമെന്റ് അല്ലെങ്കിൽ ഒരു ബിസിനസ്, എന്റർടൈൻമെന്റോ ബിസിനസ്സോ മാത്രമല്ല, സിനിമ ഈസ് ഓൾസോ അബൌട്ട് പ്രൊട്ടസ്റ്റ്. നമുക്ക് പറയാനുള്ള കാര്യങ്ങൾ പറയാനായിട്ടുള്ള ഒരു വേദി കൂടിയാണ് സിനിമ എന്ന് പിന്നെ ഓർപ്പിക്കുന്ന സിനിമകളാണ് താങ്കളുടേത്. അപ്പം ക്യാൻ യു അണ്ടർസ്റ്റാൻഡ്? சினிமா என்ன என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, பிசினஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ லைக் எ ப்ராட்டஸ்ட். உங்களோட படம் பார்க்கும்போது தான் சினிமாவில் அதுவும் இருக்கு എന്നൊരു ஒரு தோட்டு வருது. தேங்க்யூ. அப்பா கேள்வி இல்லைல்ல. அல்ல அப்படியே உங்களை இன்ஸ்பயர் பண்ற நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ் என்ன சொல்றோம்? சினிமா இஸ் நாட் ஒன்லி அபவுட் என்டர்டைன்மெண்ட் ஆர் பிசினஸ், ரைட்? இல்லை, சினிமா மட்டும் இல்லை, எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் வெறுமனே என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரும் அது வந்து ஒரு அதை 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 அந்த ஆர்ட் ஃபார்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட அத்தனை நாள் வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு டிராயிங் க்ரியேட் பண்ணுறான்னா அவன் தான் வாழ்க்கையில் அவன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு அந்த அன்னைக்கு அவனுக்குள்ள அறிவு. இன்றைக்கி என்னோடய படங்கள் இன்றைக்கி இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 41 வயசு, 41 என்னோடய ஏஜ், ஓகேங்களா? இந்த 41 வயசு 42 வயசில் நான் என்ன என் சமூகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த படங்கள்லாம். நான் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 41 வயசில் நம்ம சமூகத்தை பற்றி இந்த அறிவில் இருந்திருக்கோம், மனுஷங்களை பற்றி இவ்வளோ புரிதலில் இருந்திருக்கோம், இவ்வளோ நம்பிக்கை நமக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக இருக்கும் எனக்கு. இன்றைக்கி படம் 4 நாள் ஓடும், ஹிட்டாகி போயிடும். ஆனால் எனக்கு அந்த படம் வந்து என்னோடய அடையாளமாகவே இருக்கும் அது. அப்போது நீங்கள் கிரியேட் செய்கிற ஆர்ட் ஃபார்மில் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கனவு இருக்கும், உங்களோட ஆசை இருக்கும், உங்களோட கேள்விகள் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேலையை நீங்கள் எப்படி செய்வீங்க யோசிச்சுப்பாங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிற வேலையை இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு வேலை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்காக 2.5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2.5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு டிரெக்டர் தன்னோட இத்தனை இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே 2.5 வருஷம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? இவங்களை திட்டணும்? நான் இவனை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்படுத்தணும்? அப்போ இவ்வளோ வேலை பார்க்குறேன் நான், இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கை தட்டிட்டு போகிறதுக்கா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இத்தனை நாள் அழுத்தின விஷயத்த ஒரு டிஸ்கஷன் பார்வையாளர்கள்ட்ட இந்த 2.5 வருஷம் உழைப்பை பற்றி, இந்த 2.5 வருஷம் கனவை பற்றி, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற டிஸ்கஷனை நடத்தணும் அப்படின்னா அது மன நிறைவே கொடுக்குது, சந்தோஷமாக கொடுக்குது. நீங்கள் பண்ணுற கிளாப், தேட்டரில் பண்ணுற கிளாப்பு வந்து எந்த விஷயத்துலையுமே அது வந்து நீங்கள் தேட்டரில் பண்ணுற கிளாப் எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான், ஓகேங்களா? எனக்கு இல்லை. அது எனக்கு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் தேடுவீங்கல்ல, அதுதான் எனக்கு. அது ஒரு 10 ஆடியன்ஸ் இருந்தால் கூட போகுது எனக்கு. தேட்டருக்குள்ளே பண்ணுறது எப்போவுமே அந்த கிளாப் வந்து நான் தேட்டருக்குள்ளே பண்ணுற கிளாப்பை பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. அதுக்கு அந்த கிளாப் வேணும் அப்படின்னா நீங்கள் படத்தை எப்படி வேணால் எடுக்கலாம். தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் ஒரு இயக்குனரை, ஒரு படைப்பாளியை, தேடக்கூடிய பார்வையாளர்களை உருவாக்கக்கூடிய படத்தை எடுக்கணும். நாம் அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க தான் நம்மகிட்ட வந்து நேர்மையாக பேசுவாங்க. அப்படி அந்த எல்லா படத்துக்குமே இனி தேடி பிடிச்சி பேசுகிற பார்வையாளர்கள் உருவாகியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு பெரிய மனநிறைவு கிடைக்குது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இல்லாமல் இருக்கும்போது கூட நான் இல்லாமல் போகும் காலம் வரும். நான் அந்த சமூகத்தில் இல்லாமலே போவேன். நான் இல்லாமல் போகும்போது என்னோடய படைப்புகள் என்னை பற்றியான ஒரு என்ன சொல்கிறது, நான் வாழ்ந்ததுக்கான தடயங்களா, நான் இதை செஞ்சுட்டு போனங்க தடயங்களா ஏதோ ஒன்று இருக்கும். அதை விட பெரிய விஷயம் என்ன வேணும்? அப்போ ஆர்ட் ஃபார்மில் மட்டும்தான் சாத்தியம், வேறு எதுலேயுமே சாத்தியம் கிடையாது. அப்போ வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நம்மகிட்ட திருப்பி அந்த நெகட்டிவ் செட் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்குல அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து நீங்கள் எந்த ஷோ பார்த்தாலுமே அதுக்குள்ளே ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. நீங்கள் தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான், ஒரு மருந்தை தேன் தடவி கொடுக்குற மாதிரி தான். அது தேனோட அளவு தான் முக்கியம். நானும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக கமர்ஷியல் ஃபேக்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு தான் ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுறோம், அதுக்கு தான் மியூசிக் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா மியூசிக்லாம் பண்ணுறதே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். அந்த சவுண்டு, கூஸ் பம்ப்ஸு, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான். பட் அதோட அளவு மீட்டர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து திகட்டுற மாதிரி அல்லது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி, அது ஆடியன்ஸை வந்து யோசிக்கவே வைக்க விடாமல் ஆடியன்ஸை வந்து ஒரு வெறுமன தன்னிலை மறந்த போதை மனநிலைக்கு கொண்டு போக மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டை நான் அவாய்ட் பண்ணுறேன். അതേപോലെ സാർ ഇപ്പോൾ ഈ സാറിൻ്റെ എല്ലാ സിനിമകളിലും ആനിമൽസിനെ വെച്ചിട്ടുള്ള ഒരു പൊളിറ്റിക്സ് ഉണ്ട്. ഇപ്പം ഈ ഡോഗ് ആയാലും മാമനിലെ പിഗ് ആയാലും ഇപ്പോൾ ഇതിലെ കാലമാടൻ, അതൊക്കെ എന്ന ഇൻസ്പിറേഷൻ എല്ലാ മനുഷ്യരെയും ഓരോ ഹീറോയ്ക്കും ഓരോ ആനിമൽ എന്ന ലെവലിലേക്ക് എന്താണ് தெரியல எனக்கு. இது வந்து ஒரு மாதிரி இது நேரடியாக ஆன்சர் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. நான் நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட. அது என் லைஃப்பில் என்னோட நினைவுகளில் ரொம்ப சிக்கி அது ரொம்ப
ரொம்ப சகட்டமாக உள்ளே புகுந்துருச்சு எனக்கு. சின்ன வயசுலேருந்து நான் வந்து அனிமல்ஸோடய ட்ராவல் பண்ணதுனால. அப்போது எனக்கு வந்து நான் ஒரு கதை எழுதும்போது நான் வந்து தைரியமாக உள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு மெட்டஃபர்ஸ் தேவை. எனக்கு மெட்டஃபர்ஸ் கிடைக்காத ஒரு திரைக்கதையை என்னால் எழுத முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நேரடியான ஒரு சாட்சியமாக நான் இருக்கேன், நேரடியான எவிடன்ஸாக நான் இருக்கேன். என்னோடய படங்கள் ஒரு நேரடியான எவிடன்ஸாக மாறுது. அப்போ நான் என்னைய வந்து அவங்க நேரடியான விரோதியாவோ நேரடியான சாட்சியாவோ பார்க்குறத நான் விரும்பலை. ஏன்னா என்னோடய நடவடிக்கையை வச்சு மட்டும் என் படைப்பை பார்த்துக்கக்கூடாது. என்னோடய நடவடிக்கைகளையும் மறந்து என் படைப்பை பார்க்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டஃபர்ஸ் வேணும். அந்த மெட்டஃபர்ஸ் இல்லை அப்படின்னா என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் வந்து ஒரு பெரும் நம்பிக்கையோட முதல் திரைக்கதை எழுதி முடிக்க முடியாது. அந்த மெட்டஃபர்ஸ் கிடைக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். கதை எப்போவோ ரெடி ஆகிடும், திரைக்கதையும் கிட்டத்தட்ட மைண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். ஆனால் நான் அந்த திரைக்கதையோட லாஸ்ட் பேஜ் போகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது என் கூட ட்ராவல் பண்ணி என் கூட சப்போர்ட் பண்ணி வரதுக்கு ஒரு உயிர் தேவை. என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு உயிர் தேவை. அப்படி ஒரு உயிராக தான் அந்த என்னோடய படங்களுக்குள்ள இருக்க அனிமல்ஸ் வந்து நான் அதுங்க கூடயே ட்ராவல் பண்ணி அப்போ அதுங்கக்கிட்ட அந்த அந்த அனிமல்ஸ் கிட்ட அந்த மெட்டஃபர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அந்த உருவத்தோட இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. காலமாடன் கிடச்ச உடனே நான் வந்து அந்த ஆடு ஒன்றே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டோட கொம்பு கட்டுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த ஆட்டின் மீது தெளிக்கப்பட்ட ரத்தம் போதுமானதாக இருந்துச்சு. அது இன்னொரு விஷயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகுது. அந்த ஒரு சீன் தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்டோட விஷுவல்ஸ் இன்னும் யோசிக்க வைக்குது. அந்த விஷுவல்ஸ்லேயே நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம மனிதர்கள்ட்ட பேசுகிறோம். மனிதர்கள்ட்ட நான் ஒரு மனுஷன், நீங்கள் ஒரு மனுஷன். நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட போதாமைகளை பற்றி, நம்மளோட புரிதல்களற்ற முகன்களை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ நான் உங்களை நேரில் குற்றச்சாட்ட முடியாது. நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையானா நான் உங்களை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. என்னையை குற்றச்சாட்டி பேசினா நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. என்னடா லூஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போது நான் உங்களையும் குற்றச்சாட்ட முடியாது, என்னையும் குற்றச்சாட்ட முடியாது. ஆனால் நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு அன்பு நடந்தாகணும், ஒரு காதல் நடந்தாகணும், ஒரு உரையாடல் நடந்தாகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இன்னொரு உயிரை நான் காட்ட வேண்டியிருக்கு. இன்னொரு உயிரை காட்டி அந்த உயிருக்கும் நமக்குமான உயிர் பற்றியான ஒரு புரிதலை, உயிர்கள் வாழ்வதை பற்றியான ஒரு புரிதலை உருவாக்குவதற்கு ஒரு பறந்துபட்ட ஒரு விஷுவலைஸ் பண்ணப்பட்ட இந்த உலகத்தின் உயிரோட வேல்யூஸை காட்டி உங்கள் கூட ஒரு தீவிரமான டிஸ்கஷன் நான் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ தான் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அந்த ஆட்டை பார்த்துட்டோ, அந்த மாட்டை பார்த்துட்டோ, இல்லை இந்த பாம்பை பார்த்துட்டோ, இல்லை நாயை பார்த்துட்டும் போது நான் சொல்கிற விஷுவலை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த நம்பிக்கை தான் அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. வேறு வழி இல்லை இந்த மாதிரி கதைகளை பண்ணுறதுக்கு.